கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மறுபடியும் இந்த காணொளியின் மூலமாய் உங்களை பார்க்கிறது மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது. வேதத்தில் பார்க்கிறோம், மரித்தவர்களும் உயிரோடு இருந்தார்கள். இயேசு வாழ்ந்த காலத்தில் இயேசு ஸ்தோத்திரம் அற்புதங்களை செய்து கொண்டிருந்த நாட்கள்ல ஜெப ஆலய தலைவன் அவருடைய வீட்டுக்குள்ள போகும்போது அந்த ஜெப ஆலய தலைவனுடைய மகள் சிறு பிள்ளை அவர் மரித்து போயிருந்தார். இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ள போகும்போது மத்தேயு 9வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது தெரியும், அவர் அந்த வீட்டுக்குள்ள போகும்போது தாரை ஊதுனாங்க. ஸ்தோத்திரம் அழுதுட்டு இருந்த ஜனங்களை பார்த்து அவர் சொன்னார், இது விலகுங்க, இந்த பெண் மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்று சொன்னார். ஆமாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பார்வைக்கு மரித்திருந்தாலும் அவர்களை உயிரோடு எழுப்ப முடியும். அதனாலதான் வசனம் சொல்லுது, நீங்கள் என்னை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறபடியே இந்த இடத்துல ஜெப ஆலய தலைவன் அவர் வீட்டுக்கு கூட்டு போறாரு. ஆண்டவர் போய் அந்த சிறு பிள்ளையை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? சிறு பெண் என் கையை பிடித்தார், எழுந்துருன்னு சொன்னாரோ இல்லையோ, அவ உடனே எழுந்துட்டா, அவ எழுந்து உட்கார்ந்தா. ஸ்தோத்திரம். இந்த மாதிரியான அற்புதங்களை தேவனால் இன்னைக்கு செய்ய முடியும். உங்க வாழ்க்கையில மரித்த காரியங்கள் திரும்ப உயிரோடு எழும்பும். ஜெப வாழ்க்கை மரித்து போனதா? பயப்படாத, ஆண்டவரிடத்துல கேள், ஜெப வாழ்க்கை திரும்ப தருவார். ஆதியில் இருந்த அன்பு மரித்து போனதா? அதை அடக்கம் பண்ணி வச்சிருக்கிறியா? ஆண்டவர்கிட்ட கேள், அதை திரும்ப உயிரோடு எழுப்புவார். அது மாத்திரம் அல்ல, நாயின் என்கிற ஒரு ஊர், அந்த ஊர்ல ஒரு விதவை இருந்தா, அவளுக்கு ஒரே ஒரு மகன், அந்த மகனும் மரித்து போயிட்டான். பாடையில தூக்கிட்டு போகும்போது ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து அவள் மேல மனதுருகி அழாதன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கிட்ட வந்து பாடையை தொட்டார், அவ்வளவுதாங்க. அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்போது அவர் வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். உடனே பார்த்தீங்கன்னா மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்திலே ஒப்புவித்தார். பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குருடர்களை பார்வையடைய செய்தார், செவிடர்கள் கேட்கச் செய்தார், ஊமையர்களை பேச வைத்தார். இதோடு நிறுத்திவிடவில்லை, மரித்தவர்களை அவர் உயிரோடு எழுப்பினார். இன்னைக்கு மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின இயேசு ஜீவிக்கிறார். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஆனபடினால உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கோட முடிஞ்சு போகல. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, ஏதோ ஒரு பெரிய போராட்டம், எத்தனை பெரிய மாந்திரிக கட்டுகளா இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அது ஒன்றுமே இல்லை. அது ஒரு சின்ன காரியம் போலதான் இருக்கிறது. நீ பயப்படாத, நீ ஆண்டவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கணும், ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். எத்தனை பெரிய போராட்டமா இருந்தா என்ன, ஜீவன் போற பிரச்சனையா இருந்தா என்ன, பயப்படாதீங்க. இன்னைக்கு இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையா வேணா இருக்கட்டுமே, எத்தனை பெரிய மரண ஆவிகள் உங்களோடு கூட போராடட்டுமே, கர்த்தராலே அது ஈஸியா துரத்தப்படும். அப்படி துரத்தப்பட்டிருக்கிறது அநேகருடைய வாழ்க்கையில் அவர்கள் சாட்சியா இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், மரணத்துக்கு பயப்படாத. ஏன்னா ஸ்தோத்திரம், சாவை அவர் ஜெயித்திருக்கிறார், மரணத்தை அவர் ஜெயித்திருக்கிறார். இன்னைக்கு இந்த காணொளியின் மூலமா நான் ஒண்ணு தான் சொல்ல விரும்புறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருடைய வீட்டுக்கு வராரோ அவங்களுடைய வீட்டுக்குள்ள மரணம் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஜனங்களை மரணம் பறித்து கொண்டு போக முடியாது. இயேசுவை அறியாமல், இந்த தேவனை அறியாமல் உங்க தலையில் இருக்கிற ஒரு மயிரையாகிலும் பிடுங்கவே முடியாது. அதுதான் வசனம். அதனால சொல்றேன், நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை உயிரோடு எழுப்புவார். மரித்தவர்களை அவர் உயிரோடு எழுப்பினார். உங்களையும் அவர் எழுப்புவார். உங்கள் வாழ்க்கையை அவர் எழுப்புவார். உங்க பிள்ளைகளை அவர் எழுப்புவார். உங்க கணவர் அவர் எழுப்புவார். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். நல்ல இரக்கமுள்ள எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஸ்தோத்திர அப்பா நேரத்துக்காக உமக்கு நன்றி. அப்பா, அந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாராவது எங்களோடு இணைந்து ஜெபித்துட்டு இருப்பாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில மரித்து போன எல்லா காரியங்களும் திரும்ப உயிர் பெற்றுக் கொள்ளட்டும். ஆண்டவரே, அவங்களுடைய அபிஷேகத்தை திரும்ப தாங்க, அவங்களுடைய இழந்து போன தரிசனங்களை திரும்ப தாங்க, இழந்து போன ஆரோக்கியத்தை திரும்ப தாங்க, இழந்து போன உறவுகளை திரும்ப தாங்க, இழந்து போன நன்மைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. 1 சாமுவேல் 30:8 அவர்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளட்டும், வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். பெரிய அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல தகப்பனே.